இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். இது ஏதோ சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இல்ல. நார்மல் ஒயிட் சன்னா இருக்குல்ல, அத வச்சு தான் பிரியாணி. செம்ம சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டியா. ଏଠି ଚିକେନ ବିରିୟାନୀ ନାହିଁ, ମଟନ ନାହିଁ, ନର୍ମାଲ ହ୍ୱାଇଟ୍ ଚନା ରଖିକି ବିରିୟାନୀ କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ପିଲାମାନଙ୍କୁ ଲଞ୍ଚ ପ୍ୟାକ୍ କରିବା ପାଇଁ ଠିକ ରହିବ। ନାଇଟ୍ ପାଣିରେ ସୋକ୍ କରିକି ରଖିବ ଚନା ଆଉ ଟିକେ ଦିଟା விசில்ରେ ସିଝିବା ପାଇଁ ଦରକାର। ଲୁଣ ପକେଇକି ଟିକେ ଭଲ ସିଝିବା ପାଇଁ ଦରକାର। சென்னாவை நைட்டே ஊற வச்சிருக்கோம். அது ரொம்ப குழையிற மாதிரி வேக வைக்க வேணாம். நார்மலா 2 விசில் வர்ற அளவுக்கு வேக வச்சுட்டாவே போதும். அது வேக வச்சு சென்னா வச்சு இந்த பிரியாணி பண்ணிடலாம். பிரியாணிக்கு என்னென்ன மசாலா பண்றோமோ அதே மாதிரி தான். செம்ம சூப்பரா டேஸ்டியா இருக்கும். இது குக்கர்லயே பண்ணிடலாம். ஒரு விசில் விட்டாவே கரெக்டா இருக்கும். பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணீங்கன்னா, நார்மல் ரைஸ்னா நீங்க சாப்பாடு செய்யும்போது குக்கர்ல எவ்வளோ ವಿಸಿಲ್ ಉಡಿಂಗ್ಲ ಅಂದ ಅಲ್ಲೋಕು ಬಿಟ್ಟಲ್ಲ ಕುಕ್ಕರ್ ಕೊರಿಬ ಪೆಂಜಾವುಚಿ ಬಾಸ್ಮತಿ ರೈಸ್ ಗೊಟ್ಟು ವಿಸಿಲ್ ಚೀಕ್ ರೋಯ್ಬ ಟಿಕ್ಕಲ್ ನಾರ್ಮಲ್ ತೈಲ ಪೊಕ್ಕಿಕಿ ಗೊಟ್ಟು ಫುಲ್ ಸ್ಪೂನ್ ಗೀಯ ಪೊಕ್ಕಿಬ ಪೈನ್ ದೊರ್ಕಾರ್ ಗೀಯ ಪೊಕ್ಕಿಬ तो बढ़िया टेस्ट आसी बस एटा पई எண்ணெய் ஊத்திட்டு நான் கடுகு எண்ணெய்லாம் யூஸ் பண்ணலனா நார்மல் எண்ணெய் தான் ஊத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். நெய் போட்டோம்னா இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வரும். இது நான் 2 கப் நான் டீ குடிக்கிற கப்ல வந்து 2 கப் பாஸ்மதி ரைஸ். அதனால வந்துட்டு 3 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய ஏலக்காய், ஒரு பச்சை கலர்ல இருக்கும்ல அந்த ஏலக்காய், அதுக்கப்புறமா பிரியாணி இலை, கொஞ்சம் கிராம்பு, பட்டை எல்லாம் போட்டிருக்கேன். बिर्याणी ପାଇଁ ଗୋଟେ ତେଜ ପତ୍ତା ବଡ ଏଲାଇଚି ନା ବ୍ଲାକ୍ କଲରର ସେଇଟା ଟିକେ ପକେଇ ଦେଇଛି। କ୍ରାମ୍ ଗୁଜରାତି ସବୁ ପକେଇବ। ତେଜ ପତ୍ତା ଗୋଟେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। 2ଟା କପ୍ ଚାଉଳ ବାସମତି ରାଇସ୍ କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ସେଇଟା ପାଇଁ ବେଶୀ ମସଲା ରହିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ନର୍ମାଲ ମିଡିୟମ ରହିବା ଟାଇମରେ ଠିକ ରହିବ। 3ଟା ପିଆଜ ୟୁଜ କରୁଛି, ଗୋଟେ ଟମାଟର ୟୁଜ କରୁଛି, ଦେଶୀ ଟମାଟର। ரொம்ப மசாலா இருந்தா நல்லா இருக்காது இது. அதனால 3 வெங்காயம், 1 தக்காளி, பெரிய தக்காளி வந்து நாட்டு தக்காளி தான் நான் யூஸ் பண்றேன். கொஞ்சம் தயிர், கொத்தமல்லி வந்து 1 கைப்பிடினா, புதினா வந்து 2. அந்த அளவுக்கு புதினா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கணும், கொத்தமல்லி கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்। कोरिएंडर लीव्स ना टिके बेसी रोइबा ପାଇଁ ଦରକାର। पुदीना पत्र ना टिके कम रोइबा ପାଇଁ ଦରକାର। टिके दही दरकार। कटा दही भी पकिबा टाइम रे भी बढ़िया टेस्ट आसीबो। देसी टमाटो टिके बड़ो साइज रे यूज करछु मु। टिके कटा राग टिके करेक्ट रोइबा टाइम रे ठीक रोइबो। मु पिल्ला मन खाइबा ପାଇଁ टिके राग कम रो पके देछि। 3टा प्याज बड़ बड़ कट करिकी पकिकी तेल रे बोलो फ्राई करबा ପାଇଁ ଦରକାର। ଗୋଟେ କଞ୍ଚା ଲଙ୍କା। ଏ ଭିତରେ ଆଉ କିଛି ମସଲା ପକିବା ନାହିଁ। ବିରିୟାନୀ ମସଲା ଅଛି ନା ସେଇଟା ଟିକେ ପକିବା ପାଇଁ ଦରକାର। ଟିକେ हल्दी पकिवा ପାଇଁ ଦରକାର। ଆଉ ରାଗ ପାଇଁ କିଛି எக்ஸ்ட்ரா மசாலா सब କିଛି பக்கி நாந்தி। இதுக்கு வேற எந்த மசாலாவும் தேவையில்ல। இஞ்சி பூண்டு பேஸ்ட், நார்மல் பிரியாணி மசாலா இருந்ததுன்னா அது கொஞ்சம் போட்டா போதும், காரத்துக்காகவும் அதுலயே காரம் இருக்கும்। ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நானு। இன்கேஸ் பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தா நார்மல் வெறும் மிளகாத்தூள் இருக்குல்ல, அது தனியாத்தூள் எல்லாம் பிரியாணிக்கு போடுற மாதிரி போடலாம்। பிரியாணி மசாலா வந்து அவாய்ட் பண்ணிடலாம் அந்த டைம் பெரியவங்களுக்கு பண்ணும்போது। இது சின்ன பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்றதுக்குன்றதால கொஞ்சம் காரம் கம்மியா இருந்தா நல்லா இருக்கும்। அப்படி மசாலாவும் கம்மியா இருந்தாவும் நல்லா இருக்கும்ன்றதுக்காக பசங்களுக்கு। வெங்காயம் நல்லா வதங்கிச்சு। இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 பெரிய பெரிய ஸ்பூன் போட்டிருக்கேன் நானு। இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டீங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா வரும் அதனால। जिंजर गार्लिक पेस्ट है ना 2टा बड़ बड़ स्पून पकी देछि। जिंजर गार्लिक टिके पेस्ट टिके बोलो बेसी रोइबा टाइम रे टेस्ट बढ़िया आसीबो। सेटा पई सब फ्राई होगला टाइम रे पुदीना पत्र, धनिया पत्र सेटा भी छोट छोट कट कर दोछि मु। से बड़ बड़ सेमिति पत्र टाइप रो पकेबा टाइम रे छोट पिल्ला मनक से पत्र रोइबे तो बोलो नै रोइबे। सेटा पई टमाटर है ना छोट छोट कट करके ସେଇଟା ବି ପକେଇକି ଟମାଟର ପକେଇବା ଟାଇମରେ ଟିକେ ପାଣି ପକେଇକି ଟମାଟର ଭଲ ସିଝିବା ଟାଇମ ତକ ମୁଁ ସିମରେ ରଖି ଦଉଛି। ଆଉ କିଛି ମସଲା ପକେଇବା ନାହିଁ ଆମେ ସେଇଟା ପାଇଁ। ଆଉ ଟମାଟର ଭଲ ସିଝିବା ଟାଇମରେ ଟିକେ ଟେଷ୍ଟ ବଢିଆ ଆସିବ। ଆଉ ଚିକେନ ମଟନ ପକେଇବା ଟାଇମରେ ନର୍ମାଲ ସେ सब ସିଝିବା ଟାଇମରେ ଟମାଟର ବି ସିଝିବ। ଏବେ କିଛି ମସଲା ପକେଇ ନାହାନ୍ତି ନା ସେଇଟା ବି ଟମାଟର ପକେଇବା ଟାଇମରେ ଟିକେ ପାଣି ପକେଇକି ଭଲ ସିଝିବା ଟାଇମ ତକ ରଖିବା ପାଇଁ ଦରକାର। कोरिएंडर लीव्स, पुदीना पत्र 2टा पकी देचेबे। கொத்தமல்லியும் புதினாவும் போட்டிருக்கேன்। தக்காளி போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி தெளிச்சு சிம்ல வச்சு நல்லா தக்காளி குழையிற வேக வைக்கிற வரைக்கும் வச்சிடலாம்। ஏன்னா வேற மசாலா வேற எதுவும் சிக்கன் மட்டன் எதுவும் போட போறதில்ல, வெஜிடபிள் எதுவும் போட போறதில்ல। அதெல்லாம் போட்டோம்னா அதெல்லாம் வேகும்போது தக்காளியும் வெந்துடும்। ஆனா எதுவுமே இல்லை, வெறுமனே கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, வெங்காயம்,
அந்த சன்னா வந்து நம்ம போட்டுட்டு ஆல்ரெடி பாயில் பண்ணியிருக்கிறதால ரொம்ப நேரம் அதை மூடி வச்சும் வேக வைக்க போறதில்ல. பிரியாணி மசாலா வந்து நான் கரெக்டா 2 சின்ன ஸ்பூன்ல போட்டிருக்கேன். 2 கப்புன்றதால கொஞ்சம் நிறைய போட வேணாம் ପସங்களுக்கு. ବିରିୟାନୀ ମସଲା ନା 2ଟା ସ୍ପୁନ୍ ପକେଇ ଦେଇଛି ମୁଁ। ଏ ଭିତରେ କିଛି ଭେଜିଟେବଲ ବି ମିକ୍ସ କରୁନାହାନ୍ତି, ଖାଲି ହ୍ୱାଇଟ୍ ଚନାର ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଇନ୍ କେସ୍ ଏ ସାଙ୍ଗରେ ମିଲ୍ ମେକର ମିକ୍ସ କରିବା ଟାଇମରେ ମିଲ୍ ମେକର ସ୍ମେଲ ଆସିବ, ଚନାର ଟେଷ୍ଟ ଟିକେ କମିଯିବ। ସେଇଥିପାଇଁ ମୁଁ କିଛି ମିକ୍ସ କରୁନାହାନ୍ତି। ଚନା ନା ଏମିତି ବଡ ବଡ ରହିବା ଟାଇମରେ ବଏଲ କରିକି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଚନାରେ ଅଲରେଡି ଆମ ଲୁଣ ପକେଇ ଦେଇଛି, ସେ ପାଣି ବି ଏବେ ୟୁଜ କରିବା ଟାଇମରେ ବି ବଢିଆ ରହିବ। ବାସମତି ରାଇସ୍ ସେମ୍ ଟାଇମରେ ମୁଁ 2ଟା କପ୍ ୱାଶ କରିକି ଗରମ ପାଣିରେ 10 ମିନିଟ୍ ସୋକ୍ କରିକି ରଖୁଛି। 2ଟା கப் சாவலுக்கு 4 கப் பானி। இந்த வெள்ளை மூக்கடலை வந்து ரொம்ப குழைய வேக வைக்க வேணாம், ஏன்னா சாப்பாடு கூட வேகும்போது இன்னும் குழஞ்சிடும்। அதனால நார்மலா ஒரு 2 விசில் மட்டும் விட்டுட்டு நான் எடுத்துட்டேன்। வெள்ளை மூக்கடலை போடும்போது அதுல இருந்த தண்ணியை வந்துட்டு நம்ம இப்போ யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்। கொஞ்சமா தயிர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்। தயிர் போடும்போது மசாலா ஃபுல்லா சிம்ல வச்சுட்டு மிக்ஸ் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும், இல்லைன்னா தயிர் திரிஞ்ச மாதிரி ஆயிடும்। ଟିକେ ଦହି ପକେଇକି ସିମରେ ରଖିକି ମିକ୍ସ କରୁଛି। ହାଇରେ ରଖିକି ମିକ୍ସ କରିବା ଟାଇମରେ ଥାଇରେ ନା ଫାଟିଯିବ, ସେଇଥିପାଇଁ ଟିକେ ଭଲ ମସଲା ସବୁ ମିକ୍ସ ହୋଇଗଲା। ଦହି ପକେଇକି ଅଲରେଡି ବାସମତି ରାଇସ୍ ମୁଁ ୱାଶ କରିକି ସୋକ୍ କରିକି ରଖୁଛି, ସେଇଟା ଏ ସାଙ୍ଗରେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। இந்த மசாலா எல்லாம் ஃப்ரை பண்ணும்போது தான் பாஸ்மதி ரைஸை வந்து நான் நல்லா அழிச்சிட்டு அது நல்லா வெள்ளையா இருக்கிற மாதிரி அழிச்சிடணும், இல்லைன்னா குழ குழ மாதிரி ஆயிடும்। கொஞ்சமா தண்ணி சுட வச்சு 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி வந்து போட்டுட்டு 10 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம்। எல்லா மசாலாவும் போட்டுட்டு கரெக்டா ஒரு விசில் விட்டாவே கரெக்டா இந்த ஒயிட் கலர் சன்னா பிரியாணி ரெடி ஆயிடும்। ଟିକେ ରାଗ ଲୁଣ ସବୁ କରେକ୍ଟରେ ଦେଖିବା ପାଇଁ ଦରକାର। ଲୁଣ ସବୁ ଗୋଟେ ଟିକେ ବେଶୀ ରହିବ ଟାଇମରେ ଚାଉଳ ସାଙ୍ଗରେ ଠିକ ରହିବ ଟେଷ୍ଟ। ଆଉ ରାଗ ବି ଟିକେ ଏ ଟାଇମରେ ଚେକ୍ କରିବା ଟାଇମରେ ଟିକେ ବେଶୀ ରହିବ ଟାଇମରେ ବାର୍ତ୍ତର ଠିକ ଆସିବ। ଲାଷ୍ଟ ଗୋଟେ ସ୍ପୁନ୍ ଘିଅ ପକେଇକି ଟିକେ ଲେମନ ଜୁସ୍ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର, 3-4 ଡ୍ରପ୍ସ। ଅଲରେଡି ଟମାଟର ଦହି ସବୁ ପକେଇ ଦେଇଛୁ ଆମେ, ବଢିଆ ରହିବ ବାର୍ତ୍ତ। ମୁଁ ଖାଲି ଗୋଟେ ବିସିଲ କୁକରରେ ଛାଡିବ, ତାପରେ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ କାଢିଦେବ। फुल स्टीम कम करबा टाइम तक रखिबा नहीं। फुल स्टीम कम करबा टाइम रखिबा तो हमको 2टा विसिल कैलकुलेट हो जिवो, सेट पे गोटे विसिल रे संग संग विसिल मु काढी देबो। கொஞ்சமா நெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 டிராப் லெமன் போட்டுடலாம்। உப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கணும், காரமும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கணும் இந்த டைம்ல, ஏன்னா அப்பதான் வந்து சாப்பாடு கூட சேரும் போது கரெக்டா இருக்கும் உப்பு காரம் எல்லாம்। இப்பவே ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா சாப்பாட்டுல உப்பு காரம் இல்லாத மாதிரி ஆயிடும்। இதை வச்சுட்டு நான் மேக்சிமம் ஒரு விசில் மட்டும் தான் விடுவேன், விட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கர்ல இருந்து சாப்பாடு வந்து ஸ்டீம் கம்மியாகிற வரைக்கும் வைக்க மாட்டேன்। கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ்லயே அந்த ஸ்டீம் எல்லாம் எடுத்துருவேன்। ஏன்னா அப்படி விட்டுட்டோம்னா ஃபுல்லா வந்து 2 விசில் கால்குலேட் ஆயிட்டு அந்த அரிசி வந்து ரொம்ப வெந்த மாதிரி ஆயிடும்। இன்கேஸ் அது சரியா வேகலைனா கூட மறுபடியும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு பாஸ்மதி ரைஸ்க்கு அப்படியே சிம்ல வச்சு மனவே வெந்துடும்। ஆனா குழஞ்சிச்சுன்னா அது ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால। ஆனா நீ எப்போ பாஸ்மதி ரைஸ் பண்ணாலும் கரெக்டா இருக்கும், அதோட மெஷர்மெண்ட்டும் நான் கரெக்டா அந்த குக்கர்ல இருந்து எடுத்துடுவேன்। இந்த சாப்பாட்டுக்கு வந்து காம்பினேஷன் வந்து தயிர் பச்சடி பண்ணிட்டு பசங்களுக்கு வந்து காலிஃப்ளவர் பக்கோடாவும் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நான் காலிஃப்ளவர் பக்கோடாவும் சைட் பை சைட் பண்ணேன்। இப்போ கடலை எண்ணெய் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அது ரொம்ப நல்லது பசங்களுக்கு, ரீஃபண்ட் ஆயில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு। டேஸ்ட் வந்து பசங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு। கடலை எண்ணெய் பிளஸ் மஸ்டர்ட் ஆயில் 2 எண்ணெயும் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணின்னு இருக்கேன் நான்।